ஓ மாமா, காசு இருக்குது, வேலை இருக்குது, ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சோகமாக இருக்கியா, என்னன்னே தெரியல. அப்படி காலையிலேருந்து அப்படி என்னத்தப்பா வெட்டி முடிக்க? இல்லை ஒன்றே தான் எனக்கு, நீ என்ன வெட்டி முடிக்க? 2 பேரும் என்ன தள்ளி போடுது அப்படி சொல்லுங்க. நைட்டு 12 மணி ஆகுது தூங்குறதுக்கு. சரியா? 12 மணி ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்கிறேன். சரின்ட்டு கேம் விளாடுறேன். கேம் விளாண்டு சரி அப்படி இப்படின்னு தூங்கிடுறேன். தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்ஸ்டா ஸ்டோரியை ஃபுல்லாக பார்ப்பேன். இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஃபுல்லாக பார்ப்பேன். இதெல்லாம் பார்த்து முடித்த உடனே ஷார்ட்ஸ் பார்க்கலாம், யூடியூப்காரன் கோவிப்பான்ல, அதனால் ஃபுல்லாக ஷார்ட்ஸை ஃபுல்லாக பார்ப்பேன். இதெல்லாம் விட்டுட்டு உலக நடப்பு தெரியணுங்கிறதுக்காக நியூஸ் சேனலில் ஃபுல்லாக பார்ப்போம். மாப்பிள்ளை சொன்ன உண்மைதான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட் 12 மணிக்கு மேலே ஆகுது. சில நேரத்தில் விடுங்கிறது என்னன்னே தெரியல, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆடா ஆக்குங்கிட்ட பயிடுவா, அடுத்தவன் பிரச்சனைலாம் விடிய விடிய தான் மண்டையில் ஏற்றிக்கிட்டா தூக்கம் மாமா என்ன செய்வேன்னு கேளுங்கடா. இப்போ சொல்கிறேன் கேளுங்கடா. விடிய காலை எழுந்திரிச்சு காலை கடனை முடிச்சு குளிச்சு சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவோம்டா. அப்போ மாம்சு செல்லை எப்போ தான் நோண்டுவார்? செல்லையை பார்க்க மாட்டேறா, என்ன தான் செய்வார்? செல்ல நோண்டுறதா? என்கிட்ட இருக்குது பட்டன் போன் தான்டா, அதில் எங்கிட்டு போயிடுவோம்ட. மாப்பிள்ள, அப்போ இவ்வளோ நாளாக நம்ம தூக்கத்தை கெடுத்தவைய இந்த பையன் தானா? இன்னைக்கே இந்த பேரை தூக்கி போடுதோம்னே. சரி போன உடனே உனக்கு எப்பயுமே நீ நிம்மதியாக தான் இருப்பியா? உனக்கு சோகன்றதே வராதா? நீ அப்படி சோகமாக இருக்க டயத்தில் என்ன தான் பண்ணுவனே? அது ஒன்றுமேடா, கருப்பம் பண்ணிட வாங்கி ஏற்றிடுவோம்ல. உள்ளங்கையில் உலகம் இருக்கும், ஆனால் உலகமே அது இல்லைங்க. இந்த உலகத்தில் கண்ணை திறந்து பாருங்க, எவ்வளோ சந்தோஷம் கொட்டி இருக்குன்னு. உங்களை சுற்றி இருக்கவங்களே உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க, சந்தோஷமாகவும் இருப்போம்.